மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இன்று நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஒரு முக்கிய பிரச்சனையை பற்றி பார்க்க இருக்கின்றோம். என்ன நடக்கிறது என்றால், எங்களுடைய நாட்டிலே முக்கியமாக இந்த மூன்றாம் உலக நாடுகளிலே ஒரு தகப்பன் தாய் பிள்ளைகளை பெற்று, கணவன் மனைவி பிள்ளைகளை பெற்று, அந்த பிள்ளைகள் ஒரு கொஞ்ச அளவுக்கு வளர்ந்த பிற்பாடு என்ன நினைத்துக் கொள்கிறார்கள் என்றால், கணவனுக்கு மனைவிக்கும் இடையிலே, தாய்க்கும் தகப்பனுக்கும் இடையிலே பாலியல் உறவு தேவையற்றது, செக்ஷுவல் லைஃப் தேவையே இல்லை என்ற ஒரு நிலைக்கு வருகிறார்கள். இதன் காரணமாக குடும்பத்திலே பாரதூரமான பிரச்சனைகள் இந்த கால பகுதிகளிலே ஏற்பட்டிருப்பதை நாங்கள் கண்கூடாக காண்கிறோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் டிக்டாக்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்திலே மற்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். நேரடியாக என்னுடன் தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் அன்பர்கள் வாட்ஸ்அப்பின் ஊடாக 009477756245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777356245 ஊடாக தொடர்பு கொள்ள முடியும். எனவே பிள்ளைகள் வளர்ந்த பிற்பாடு அந்த குடும்பத்தில் இருக்கின்ற நிலைப்பாடு என்ன? அப்பாக்கு அம்மாக்கு அல்லது கணவன் மனைவிக்கு இடையிலே பாலியல் உறவு தேவையில்லை. நீங்கள் சாதாரணமாக வீடுகளிலே போய் பார்த்தால் அவர்களுக்கு 3 பிள்ளைகள். இது நேரடியாக நான் கண்ட ஒரு சம்பவம். அவர்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் திருமணம் முடித்து தங்களுடைய கணவர்மாருடனும் மனைவிமாருடனும் இருக்கிறார்கள். அந்த வீட்டிலே இருக்கின்ற 3 அறைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மகன்மாருக்கும் மகள்மாருக்கும். இந்த தாய் தகப்பனும் ஒரு பொது இடத்திலே, ஒரு ஹாலிலேயோ அல்லது விராந்தையிலேயோ தான் அவர்கள் இரவிலே படுத்திருப்பார்கள். எனவே என்ன இங்கு நடக்கிறது என்றால், அந்த குடும்பத்திலே அந்த வீட்டிலே இருக்கின்ற மூத்தவர்களினுடைய இந்த உறவோ அல்லது அவர்களுடைய செக்ஷுவல் லைஃபை பற்றி ஒருவருமே கருத்துக்கு எடுத்துக்கொள்வதில்லை. அதாவது ஒரு 50 வயசுக்கு மேல போனால் எங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை, என்னுடைய அப்பா அம்மாவுக்கு ஒரு தேவையும் கிடையாது என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு அறை கூட கொடுப்பதிலே நாங்கள் தயங்குகிறோம். இது எங்களுடைய நாட்டிலே நாங்கள் பார்க்கின்ற ஒரு விடயம். இது வெளிநாடுகளிலே அப்படி அல்ல. வெளிநாடுகளே பிள்ளைகள் வளர்ந்தவுடன் தங்கள பாட்டிலே அவர்கள் போய்விடுவார்கள் என்றபடியாலே அவர்களுடைய சொந்த வீட்டிலே இருப்பது மிகவும் குறைவு என்றபடியாலே அங்கு இப்படி ஒரு பிரச்சனை நாங்கள் காண முடியாது. எங்களுடைய பகுதிகளிலே இதை நாங்கள் தவறாமல் பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருந்தால், மகனாகவோ மகளாகவோ இருந்தால், உங்களுடைய அப்பா அம்மாவினுடைய பாலியல் தேவை என்பது மிக மிக முக்கியமானது. நான் சொல்லுவேன், எனக்கு சில நோயாளிகள் இருக்கிறார்கள், அவர்களுடைய வயது 88, 78, 77. சில பேர் கதைப்பார்கள், 60 வயசு 62 வயசு, டாக்டர் நான் என்னுடைய மனைவியுடன் செக்ஸ் வைத்துக் கொள்வது சரியா பிள்ளையா என்று. நான் பெரிய உண்மையாக சிரித்தும் போடுவேன். அந்த நேரத்திலே அந்த கேள்வி கேட்கின்ற போது பெரிய கவலையாக இருக்கும். ஏனெனில் இவ்வளவு காலம் நாங்கள் பாலியல் செக்ஷுவல் லைஃப்ல நல்லா இருக்கிறோமோ அவ்வளவு காலம் உங்களுடைய வாழ்க்கை காலம் லைஃப் ஸ்பேன் அதிகரிக்கிறது. இது எப்போதோ நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. ஏனெனில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் பாலியல் வாழ்க்கையில செக்ஷுவலே ஈடுபடுகின்ற போது எங்களுக்கு இந்த உச்சக்கட்டம் ஏற்படுகின்ற போது பல ஹோமோன்கள் வெளிவிட வருகிறது. இந்த ஹோமோன்கள் மூலமாக உடலுக்கு பலதரப்பட்ட நன்மைகள் ஏற்படுகிறது. அதே நேரத்தில் பெண்களுக்கு கூட பெண்கள் அடிக்கடி உச்சக்கட்டம் ஆர்காசத்தை அடைகின்ற போது அவர்களுடைய வாழ்க்கை காலம் மாரடைப்பு, பல நோய்கள், மனநிலை குழப்பங்கள், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி போன்ற படபடப்பு, மனக்குழப்பம் எல்லாம் மிக அதிக அளவாக குறைகிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. என்றபடியினாலே இன்றில இருந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய குடும்பத்திலே ஒரு அம்மா அப்பா இருந்தால் அவர்களுக்கு ஒரு புறம்பான அறையை ஒதுக்கி வையுங்கள்.
இது மிகவும் முக்கியம். ஏனெனில் அண்மையிலே பல தரப்பட்ட குடும்ப பிரச்சனைகளை நான் சந்தித்திருக்கின்றேன். பல பேர் என்னை வந்து சந்தித்திருக்கிறார்கள். குடும்பத்திலே பிரச்சனை, கணவர் இன்னும் ஒரு மனைவியை தேடி போய்விட்டார், இன்னொரு பெண்ணை தேடிவிட்டார். முக்கிய காரணம் என்ன? அந்த குடும்பத்திலே அந்த கணவனினுடைய தேவையை அந்த குடும்பத்தில் இருக்கிற மனைவியோ தாயோ திருப்திப்படுத்தவில்லை என்றபடினாலே அந்த கணவருக்கு, அந்த ஆணுக்கு அவருக்கு பிடித்த ஒரு பெண் அவருடைய வேலை ஆபீஸிலேயோ அல்லது வீதிகளிலேயோ அல்லது சூப்பர் மார்க்கெட்டிலேயோ அவருக்கு சந்தித்தால் அவர் அந்த பெண்ணுடன் தன்னுடைய உணர்வை நீடிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இது முற்றிலுமே அந்த வீட்டில் இருக்கிற ஒரு தாயினுடைய, ஒரு பெண்ணினுடைய பிழை என்று நான் சொல்லுவேன். என்னுடைய கணவனினுடைய தேவையை புரிந்து அவர் அதை பூர்த்தி செய்யவில்லை அல்லது அதை அவர் திருப்திப்படுத்தவில்லை. எனவே தான் இதுக்கு அந்த வீட்டிலே இருக்கின்ற, குடும்பத்திலே இருக்கின்ற மற்ற அங்கத்தவர்களுக்கும் இது மிகவும் முக்கியமானது. எனவே நான் ஒவ்வொரு முறையும் இந்த நிகழ்ச்சியை சொல்லணும் என்று வச்சுக்கொண்டிருப்பேன். ஆனால் வேறு வேறு நிகழ்ச்சிகள் நடத்துகிறபடினால் இதை எனக்கு சொல்ல முடியாமல் போய்விட்டது. எனவே ஒவ்வொருவருடைய பாலியல் வாழ்க்கையும் மிக மிக முக்கியமானது. எங்களுடைய தமிழிலே ஒரு பழமொழி இருக்கின்றது. அந்த காலத்திலே, உண்மையாக அந்த காலத்திலே வந்த பழமொழிகளை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் உண்மையாக இவ்வளவுக்கு அருமையானதாக அவை இருக்கின்றது என்று பார்க்கலாம். அதாவது, ஒரு கூரையின் கீழ் 2 குடும்பம் இருக்கக்கூடாது. இது நான் ஒரே கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு கூரையின் கீழ் 2 குடும்பம் இருந்தால் ஒன்று வாழும், ஒன்று தாழும். இது எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையோ எனக்கு தெரியாது. ஆனால் எங்களுடைய இந்த செக்ஷுவல் லைஃபை எடுத்துக்கொள்ளுகின்ற போது இது ஒரு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எனவே பழைய காலத்து பெரியவர்களுக்கெல்லாம் இவை எப்போதே இருந்தவர்கள் பெரிய பெரிய படிப்பு படித்தார்களோ என்று எனக்கு தெரியாது. ஆனால் எப்போதே இருந்து அவர்களுக்கு தெரிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது என்றபடினாலே தான் இப்படிப்பட்ட பழமொழிகளை உருவாக்கி உங்களுடைய வாழ்க்கையை அவர் ஒழுங்காக்க பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே குடும்பத்திலே பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. சில பேர் சொல்றாங்க, நேற்று கூட ஒரு தாயார் என்னை வந்து சொன்னால், டாக்டர் என்னுடைய குடும்பமே அழிந்து விட்டது, எங்களுடைய இமேஜே போய்விட்டது ஊரிலே. இதுதான் காரணம், செக்ஸ் தான் காரணம். எனவே குடும்ப உறவுகளை வலுப்படுத்த வேண்டும், குடும்ப உறவுகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். குடும்பத்துக்கு, அதாவது திருமணத்துக்கு வெளியான உறவுகளை இயல்பான மட்டும் நீங்கள் குறைத்துக் கொள்வது நல்லது. அதுக்கு ஒரு பெண்ணினுடைய, ஒரு தாயினுடைய, ஒரு மனைவியினுடைய பங்களிப்பு மிகவும் அவசியம். அவர் சரியாக தன்னுடைய கணவனினுடைய, அந்த தகப்பனினுடைய, அந்த ஆணினுடைய தேவையை அவர் பூர்த்தி செய்வாராக இருந்தால் இந்த குடும்பத்திலே இந்த திருமணத்துக்கு வெளியான எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் என்று சொல்லுவோம், அது ஒருபோதுமே நடக்காது. அவ்வாறு நடக்காவிடத்தில் நடைபெறும் எங்களுடைய குடும்ப உறவை நாங்கள் ஒழுங்காக பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இன்றையிலே இருந்து ஒரு வயசுக்கு வந்து ஆணும் பெண்ணும் தீர்மானித்துக் கொள்ள வேண்டியது என்ன? சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டிலே திருமணம் முடித்த புதிசிலே, புதிய காலங்களிலே ஒரு கிழமையிலே நாங்கள் சொல்லுவோம், ஒரு 4-5, எங்களுடைய நாட்டிலே 4-5 தடவைகள் பாலியல் உறவை செக்ஸ் வைத்துக் கொள்ளலாம் என்று. அது வேற நாடுகள் ஒப்பிடுகின்ற போது கூடுதலாக இருக்கின்றது எங்களுடைய நாட்டில். எனவே நான் சொல்லுகிறேன், 50 வயசுக்கு மேற்பட்டவர்கள் குறைந்தது ஒரு கிழமையிலே ஒரு தரம் அல்லது 2 தரமாவது கட்டாயமாக உங்களுடைய மனைவியுடன், உங்களுடைய கணவனுடன் அல்லது உங்களுடைய பெண் துணையுடன், உங்களுடைய ஆண் துணையுடன் நீங்கள் திருமண உறவை, செக்ஸை வைத்துக் கொள்ள வேண்டும், பாலியல் உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். இதன் மூலமாக இந்த வயசு போன காலங்களில் உங்களுக்கு ஏற்படுகிற உயர் குருதி அமுக்கம், அடுத்ததாக நீரிழிவு நோய், டயபிட்டிஸ், டயபெட்டிக் மெலைட்டஸ் போன்ற பல மன அழுத்தங்கள், டிப்ரெஷன், அடுத்ததாக படபடப்பு, ஆங்ஸைட்டி, இந்த மனநிலை சம்பந்தமான பல நோய்களில் இருந்து இதன் மூலமாக நீங்கள் விடுபடக்கூடியதாக இருக்கும். மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், வாழ்வு எங்களுக்கு ஒரு தரம் தான். இது ஒருக்காத்தான் எங்களுக்கு சான்ஸ் கிடைத்திருக்கிறது வாழ்க்கையை நாங்கள் வாழுவதற்கு. மீண்டும் ஒரு சான்ஸ் ஒருத்தருக்குமே கிடையாது. அவர் எந்த கொம்பனாக இருந்தாலும், உலகத்திலே எந்த பெரிய ஒரு ஆளாக இருந்தாலும் கிடையவே கிடையாது. எனவே எங்கு இப்படிப்பட்ட வாழ்வு இல்லாமல் எத்தனையோ பேர் ஏங்கி இறந்திருக்கிறார்கள். இறக்கின்ற நோயாளிகள் கூட புற்றுநோய் காரணமாக என்னிடம் வந்து சொல்லியிருக்கார், டாக்டர் எனக்கு ஒரு 2-3 வருஷம் இன்னும் கிடைத்தால் என் பிள்ளைகளுடைய வாழ்வை முழுவதும் ஒழுங்காக்கி போட்டு நான் இறந்து போகிறேன் என்று சொன்ன பல நோயாளிகளை நான் புற்றுநோய் வைத்தியசாலையிலே வேலை செய்த போது கண்டிருக்கின்றேன். எனவே ஒருக்காத்தான் வாழ்வு கிடைக்கும், ஒருக்காத்தான் சான்ஸ் கிடைக்கும். எனவே அந்த வாழ்வை ஒழுங்காக வாழ நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். உங்களை மூளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.